இந்த வீடியோவில் நம்ம வந்து பவர் பிஐ பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஓகே எப்படின்னா யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷனில் ஓரளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தியரிட்டிக்கலாக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸும் இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து அதோட 3rd வீடியோ. ஓவராலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ஒரு பேசிக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பவர் பிஐ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பவர் பிஐ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் பிஐனா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸும் ஓரளவுக்கு இருக்குது. அது ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இது பார்க்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட பேசிக்கு ஓகே, இங்கேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களோட சோர்ஸை. பட் நான் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் பேஜ் 1ன்னு சொல்லி டிஃபால்ட்டாகவே ஒரு பேஜ். ஜஸ்ட் இது வந்து ரொம்ப நான் யோசிக்கிறதுக்குல, இது வந்து எக்ஸலோட அடுத்த ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான். அதனால் அதே மாதிரி தான் லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே இருக்கும். ஓகே, என்ன அதில் வந்து ஒரு டேட்டா வியூவாக நம்ம பார்க்கலாம். டேட்டா வியூ மீன்ஸ் ஒரு டேட்டாவை அப்படி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டேரெக்டாகவே அதில் ஒரு சார்ட் ஒரு டிசைன் பேஸ்டாக இருக்காது, டேரெக்டாக இருக்கும். இதில் ரொம்ப டிசைனாக ஒரு அட்ராக்டிவாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஓகே, அதை நான் இதை யூஸ் பண்ணி என்னால் பிடிஎஃபாக கூட இதில் வந்து நான் அவுட்புட்டை கெட் பண்ண முடியும். நம்ம எல்லாமே இதில் ஓவர்வியூவில் நான் காட்டுறேன். ஓகே, ஒர்க் பண்ணது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் ஒரு க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் அப்படிங்கிற போது இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே எல்லா வீடியோலுமே என்னோடய வீடியோவில் இன்ஸ்டாகிராமோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் நீங்கள் எனக்கு வந்து டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸு ஓகே ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பெஸ்ட்டு நான் ஆல்ரெடி பேஜ் 1 சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து எத்தனை பேஜஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் வந்து இப்போ டேஷ்போர்டு 1, 2, 3 இந்த மாதிரி 3 விதமாக ஒரு டேஷ்போர்டு வேணும் அப்படிங்கிற போது நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு இதுலேயும் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஒரே ஃபார்ம்லேயே நம்ம எல்லாமே பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் டைனமிக்காக நிறைய இன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு டீச்சர் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 2 பேருக்குமே தனித்தனி ஒரு டேஷ்போர்டு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். 2 பேருக்கும் ஒரே டேஷ்போர்டு வச்சோன்னா சம்டைம்ஸ் அது வந்து செட் ஆகாது. அதுக்கு தான் வேறு ஸ்க்ரீன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த பேஜ் 1, பேஜ் 2 இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேஜ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்குது, ரிப்போர்ட். இதில் தான் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க, இந்த பேஜில் தான். இதோட ஷார்ட்கட்ஸு நான் இதோட ஆப்ஷன்ஸ்னால் உங்களுக்கு மேலேயும் வரும், நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட். இப்போ உங்களோட டேட்டா ஃபைல் வச்சுருப்பீங்களா, ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸு எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறீங்களா, ஆரக்கிள் யூஸ் பண்ணுவீங்களா, என்னோட டேட்டா வந்து எக்ஸலில் தான் வச்சுருக்கேன், நான் அது யூஸ் பண்ணட்டா, அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, இது வந்து சும்மா ஒரு பேசிக் ஒரு ஷார்ட்கட் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸலு, எஸ்கியூஎல். ஓகே, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் வச்சுருக்கீங்க. ஓகே, ஒரு நோட் பேடில் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக எனக்கு இன்னும் நிறையா இருக்குன்னா இது ஒரு ஷார்ட்கட். ஓகே, அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா. இந்த டேட்டாவில் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு எஸ்கியூஎல் இருக்குது, எஸ்கியூஎல்லை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. உங்களோட சர்வரோட டேட்டா பேஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. உள்ளே கொண்டு வந்தோன்னா நீங்கள் வந்து டேட்டாவை போயிட்டு என்னென்ன டேட்டா இருக்குன்னு நீங்கள் எஸ்கியூஎல்ல தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதோட லிஸ்ட்டு வந்து எக்ஸல் ஃபார்மேட் மாதிரி இங்கேயும் வந்துடும். அதில் நீங்கள் அதனால் இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எல்லா ஃபில்டரும் நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை இங்கே பார்க்க முடியும். இங்கே வந்து மாடல். ஓகே, அவர் டேட்டா பேஸ்க்கு ஒரு மாடல் இருக்கும் கரெக்டாக. எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். ஒரு யூசர் டேபிள் இருக்குது. யூசர் டேபிள் வச்சா தான் அந்த யூசருக்கான டீட்டெயில்ஸை அடுத்தடுத்த டேட்டா டேபிளில் உங்களால் சேவ் பண்ண முடியும். அதுதான் மாடலிங். ஓகே, ஒவ்வொரு டேபிளோட கனெக்டிவிட்டி, ப்ரைமரி கீ ஃபாரின் கீ வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, எஸ்கியூஎல் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு ஈஸியாக ஒரு டேபிள் இருந்து இன்னொரு டேபிள் இருந்து கனெக்டிவிட்டி எங்கெங்கே போகுதுங்கிறது தான் மாடலிங். அதை தான் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த 3 ஆப்ஷன் இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேலே ஓகே ஸ்டார்ட் வித் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ரிப்போர்ட், நியூ ரிப்போர்ட் உங்களுக்கு நிறையவே தெரியும். நிறையா அப்ளிகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. சேவ் அஸ், கெட் டேட்டா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருக்குது டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கான யூஸ் பண்ணுறது தான் கெட் டேட்டா.
இம்போர்ட்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஏதாச்சும் பவர் பிஐ அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டுங்கிறது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓகே, ஒரு டெம்ப்ளேட்டாக பவர் பிஐ டெம்ப்ளேட்டாகவும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இந்த ரிப்போர்ட்ஸ்னால் நான் காட்டணும், ஓகே, இப்போ காட்டினா அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா நம்ம பிடிஎஃபாக எடுத்து நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கூட நம்மளால் காட்ட முடியும். இது வந்து பப்ளிஷ். இப்போ முடிச்சோன்னே வந்து நான் சர்வரில் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன், இது நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், அந்த ப்ராஜெக்டோட நான் லிங்க் பண்ண போகிறேன் இந்த ப்ராஜெக்டை அப்படிங்கிற போது நம்ம ஒரு சர்வரில் பப்ளிஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக, அது பப்ளிஷ் நான் லாஸ்ட்டாக வரேன், அதுக்கு வந்து நம்ம சர்வர் கனெக்டிவிட்டிலாம் நமக்கு வேணும். நான் வந்து எல்லாம் ப்ராஜெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக நான் பப்ளிஷாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் இதோட ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க, பேசிக் செட்டிங்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஹோமில் பார்த்தீங்கன்னா சேம் கெட் டேட்டா அதே தான். உங்களால் எல்லா விதமான டேட்டா பேஸும் தேர்ட் பார்ட்டி டேட்டா பேஸும் இதில் எக்ஸ்க்ளூட் தான். ஓகே, ஒன்லி மைக்ரோசாஃப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா கிடையாது, நீங்கள் என்ன டேட்டா பேஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, எக்ஸல், பவர் பிஐ, டேட்டா செட்டு. ஓகே, பவர் பிஐலேயே ஆல்ரெடி டேட்டா செட் வச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச எஸ்கியூஎல் சர்வர், ஓகே, அனலைசிஸ் சர்வீஸ் இருக்குது, எஸ்ஐஎஸ் நம்ம பார்த்துருப்போம், எஸ்எஸ்ஐஎஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இது வந்து டெக்ஸ்ட், நார்மல் டெக்ஸ்ட், நோட் பேட் ஃபார்மேட்டு, ஆல்ரெடி ஏதாவது வெப் அப்ளிகேஷன் ஏதாவது யூஸ் பண்ணிங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான டேட்டா சோர்சஸ் எல்லாமே இதில் ஆப்ஷன்ஸில் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அசூர், பவர் பிளாக், நம்ம எல்லாமே உங்களுக்கு இதிலேயே கிடச்சிரும். நீங்கள் எந்த வந்து டேட்டா பேஸ் வச்சுருந்தாலும், எந்த சர்வர் நம்ம யூஸ் பண்ணாலும் நீங்கள் இதில் ஈஸியாக உங்களால் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். சர்வர்லேருந்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது ஆல்ரெடி எக்ஸல் ஒர்க், இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ் தான். உங்களுக்கு வெளியிலேயே டேரெக்டாக நான் எதுனா போவேன்னா, எனக்கு வந்து பேசிக்காக எஸ்கியூஎல், எக்ஸல் தான் நான் யூஸ் பண்ண போனேன்னா டேரெக்டாக இங்கே கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஓனாகவே நீங்கள் இதில் வந்து இதுலேயே இந்த அப்ளிகேஷன்லேயே உங்களோட டேட்டா பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கவும் உங்களால் முடியும். இது வந்து ரீசன்ட் சோர்சஸ். நான் வந்து ரீசெண்டாக என்னோட எஸ்கியூஎல் இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், அதனால் இது காட்டுது. அப்புறம் நியூ டேபிள், லாங்குவேஜஸ் தான் பேசிக்காக உள்ளது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்ல போகிறது வந்து ட்ரைனிங் வீடியோஸு. அவங்களோட இந்த பவர் பிஐங்கிறது அவங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து வீடியோஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அவங்களோட யூடியூப் சேனலுக்கு தான் போகுது. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சு, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு, நான் அதை பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் இன்னும் பார்க்கல எதுவும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் பாருங்கள். அவங்களோட அப்டேட்ஸு, என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் டாக்குமெண்டேஷன்ஸு, சப்போர்ட்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனுக்கு தான் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்கும். எல்லாமே ஒரு ஹெல்ப் தான். ஓகே, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ட்ரைனிங் வீடியோஸ் வேணால் நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் பவர் பிஐ பிளாக்ஸ், அவங்களோட வெப்சைட்டில் ஏதாவது பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம்க்கே திரும்பி வாங்க. இதில் ரிப்போர்ட் போய்க்கலாம். ரிப்போர்ட் போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷுவலைசேஷன்னா என்ன, நமக்கு இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரிப்போர்ட்ஸ்க்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ட்ஸு. ஓகே, இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எல்லா சார்ட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் விஷுவலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஓகே, இதை நான் உங்களுக்கு மோர் இது அப்புறம் நான் செக் பண்ணிட்டு பார்க்குறேன். என்னோட லாகின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி இது பேசிக்காக உள்ளது. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம்னா இங்கே ஆட் ஆயிரும். ஓகேங்களா, இங்கே ஆட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களோட டேட்டா பேஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸை யூஸ் பண்ணி
கனெக்ட் பண்ணி அது மாடலிங் எப்படி வருது, டேட்டா நம்ம எப்படி பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த சார்ட்டில் வந்து ரிப்போர்ட்டை எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஓகே, டேட்டாவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் சார்ட்ஸ் அவ்வளோதான். சார்ட்ஸு இங்கே தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இது கிளிக் பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு போறீங்களா, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னா இதுனா நம்ம என்ன இப்போ நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கேனா ஃபீல்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். நம்ம ஜஸ்ட்டு அப்படியே கிளிக் பண்ணிக்க வேண்டியதுதான். வேறு கோடிங்கிற சொல்லி இங்கே ரொம்ப பெருசான எதுவும் இல்லை, ஜஸ்ட் கனெக்டிவிட்டி தான். பட் பவர் பிஐ ரீசெண்ட் டைமில் அந்த ரிப்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கனால அவங்க இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க கஸ்டமர் சைடில். நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக கற்றுக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேன்வா பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம், வால்பேப்பர், ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி ஒரு டிசைன்ஸ் பேஸ் பண்ணி நிறையா விஷுவலைசேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் அதையுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதுதான் சிம்பிள் ஓவர்வியூ தான் பவர் பிஐ டூலை பொறுத்த வரைக்கும். ஓகே, மற்றபடி நம்ம இதில் என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஃபார்முலாஸ் ரெடி பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி நம்ம எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பவர் பிஐ டூவில். ஓகே, முக்கியமாக எக்ஸல் நீங்கள் பேசிக்காக ஏதாச்சும் பேசிக்காக கற்றுக்கிட்டிங்கன்னா இது பவர் பிஐ ரொம்பவே இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டேட்டா பேஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு 2-3 சார்ட்ஸ் வச்சு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ்.